டொரண்டோ நேரம் 7:52 கர்த்தர் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்கூடாக அன்பை பற்றி நமக்கு வெளிப்படுத்தி இருந்தார். கர்த்தருடைய அன்புக்கு எவ்வளவு பெரிய அன்பு, அது ஆழமானது, அது அகலம், எவ்வளவு நீளம், எவ்வளவு உயரம், இது யாராலுமே கணிப்பிடவே முடியாது என்று சொன்னா அவருடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்க அன்பின் அளவு எங்க அன்னாலேயே சொல்ல முடியாது. எனக்கு வார்த்தையே இல்லை. அத்தீமத்தை உங்களுக்கு அவன் காட்டுற அன்பும் விழா எப்படிப்பட்ட ஆழம் என்பதை யாராலுமே அளந்து பார்க்கவே முடியாது. அதான் சொல்லுவாங்க, ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார் என்று ஜோபு சொல்லுகிறார். அவ்வளவு பாடுகள் எல்லாவற்றையும் இழந்த மத்தியம் என்று சொன்ன அந்த அன்பு அப்படியாக செய்கிறது. அது நாங்க அடுத்த மனத்தியாலத்துல எப்படி எங்களை தேவன் நடத்துவார், அவருடைய அன்பு எப்படி நடத்தப்படுது என்று நிச்சயமா கணிப்பிடவே முடியாது. எல்லாவற்றையும் வேணுமெண்டா நாங்க மெஷரும் பண்ணி பார்க்கலாம். இது இவ்வளவு இத்தனை நின்ன அளவுகோல்ல இருந்து எல்லாவற்றையும் அளந்து பார்த்து நாங்க கணிப்பிட முடியும். ஆனா அதனுடைய அன்பையோ கணிப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட அன்புதான் நமக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, ஊற்றியிருப்பார். எவ்வளவு பெரிய அன்பை பெற்றிருக்கின்றோம், பெரிய பாக்கியவாங்க. அந்த அன்புக்குள் மற்றொழும் வர நாங்கள் சாட்சி ஆகட்டும், நாங்கள் வேதாமா மாறட்டும், நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவையில்லை. எங்களுடைய வாழ்க்கையே அவர்களுக்கு வார்த்தையை சொல்லும், சத்தியத்தை அறிவிக்கும். அப்படிப்பட்ட சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழத்தார் என்னையும் உங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த பரம் அழைப்பின் பந்தய பொருளை இலக்கை நோக்க பவுலடியார் சொன்ன மாதிரி எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்கிறேன். லாபமான அனைத்தை நஷ்டம் என்று எண்ணி, மேன்மையான அனைத்தை கொப்பி என்று எண்ணி, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்கிறேன். அப்படியாக பின்தொடர்வோம். நாமத்தை உயர்த்துவோம். எங்களோட பாஸ்டர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். சந்திரசேகரன் அவர்கள் மினிஸ்ட்ரியிலிருந்து இணைப்பில் இருக்கும் பாஸ்டர் நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தை வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலா இருக்கின்றோம். எவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும் சிஸ்டர்? நீங்கள் 30 நிமிடங்கள் கொடுக்கலாம் பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். திரியேக தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த சங்கம் வானொலி நிலையத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி கர்த்தர் ஏற்படுத்தியிருந்த நேரத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் மூடிக்கொள்வதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது மகா பெரிய கிருபை. வசனத்தை கேட்கிற எல்லாருடைய இதயத்திலும் தேவன் தம்முடைய சமாதானத்தை தந்தருள்வாராக. குறிப்பாக இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் அதன் கிரிகைகளை நடப்பிக்கும்படி அதிகமாக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தைகள் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வராது. எனவே ஒரு வார்த்தையை இந்த நாளின் தியானத்துக்கு என்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்கிறோம். நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வேத வார்த்தை தான், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் அந்த வேண்டுதலுக்கு அருள் செய்வார். எனவே அந்த 2 பேர் ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யார் அந்த 2 பேர் என்று சொன்னால், கண்டிப்பாய் ஆவியிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற எந்த உறவோடும் நாம் ஒருமனப்பட முடியும். ஆனாலும் அதிகமாய் ஒருமனப்பட முடிகிறது ஒரே மாமிசமாய், ஒரே ஆத்துமாவாய், ஒரே ஆவியாய் இணைக்கப்பட்ட கணவன் மனைவி உறவு. அந்த உறவில இருவர் ஒருமனப்படுவது மிகவும் இலகுவாக இருக்கும். வேதத்துல இப்படி ஒருமனப்பட்டு அவர்கள் இருவரும் ஜெபித்தார்கள். அப்படியானால் வேதத்துல எங்கெங்கெல்லாம் அவங்க ஒருமனப்பட்டு ஜெபிச்ச அந்த இடங்கள், அந்த ஒருத்தங்க பேரை சொல்லும் பொழுது கூட ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்ற 2 பேரை இன்றைக்கு தியானத்துக்கு என்று நம்ம எடுத்துக்கொள்றோம். அவங்க 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. இன்னைக்கும் நேர்மறையா உங்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர்றேன். முதலாவது, ஒருமனப்படுகிற இடத்துல அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் வேண்டுதலை அருள் செய்வார். கொஞ்சம் கடினமா இருந்தாலும், பாஸ்டர் இப்ப இந்த கடைசி நாட்கள்ல நீங்க சொல்றீங்களே, கணவனும் மனைவியும் ஒருமனப்பட முடியாதபடி எவ்வளோ தடைகள் இருக்குது, நீங்க நடைமுறை சிக்கல்கள் தெரியாம நீங்க சொல்றீங்களோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க.
கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது, கண்டிப்பா கணவன், மனைவி இருவருமே ஒருமனப்பட முடியும். அவங்க ஒரே ஆவியாய், ஒரே ஆத்துமாவாய், ஒரே சரீரமாய். ஏன்னா, அவங்க இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அவங்க ஒரே ஆத்துமாவாய் இருக்கிறார்கள். ஒரே ஆவியாய் அவங்களால இணைய முடியும். அப்ப அவங்க 2 பேரால ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியுமா? முடியாதான்னு நீங்களே சொல்லுங்களேன். கண்டிப்பா முடியும். என்னைக்கு முடியும்னு சொன்னா, அன்றைக்கு கல்யாணத்தன்னைக்கு கைய பிடிச்சு குடுத்துருப்பாங்க. அப்ப 2 பேரும் முழங்கால் போட்டப்ப எல்லா ஊழியக்காரர்களும் அவங்க தலை மேல கை வச்சு ஜெபிக்கிறப்ப 2 பேருடைய உறவு ஒரு உடன்படிக்கையின் உறவு. இன்னைக்கும் இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிறவங்க, ஒருவேளை நீங்க தனிமையா கூட இருக்கலாம், திருமணம் ஆனவர்கள் இருக்கலாம், ஆம் பல நாட்கள் கடந்து வந்தவர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இருவர் ஒருமனப்பட்டால் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பார். இன்னொரு வசனம் இருக்கு. 2 பேர், 3 பேர் கூடுகிற இடத்திலே நான் இருக்கிறேன். இதெல்லாம் நல்லா நமக்கு தெரிஞ்ச வசனம். இன்னைக்கும் கர்த்தர் இந்த செய்தியினுடைய தலைப்புக்காக இருவர் ஒருமனப்பட்டால், இதுதான் இந்த செய்தியோட தலைப்பு. யார் அந்த இருவர்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிங்கிறது ரொம்ப நல்லா நல்ல உத்தமமா இருக்கும். அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ, அதுக்கு எதிர்மறையா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, இல்லப்பா நாங்க பேசத் தொடங்குனாலே சண்டை வந்துருது. அப்புறம் எங்கப்பா 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறது? சில பேர் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது, யாராவது ஒருத்தவங்க நல்ல ஆவியில ஜெபிக்கிறப்ப, இன்னொருத்தவங்க கொட்டாவி விட்டுட்டு இருப்பாங்க. இல்ல ஒருத்தவங்க ஜெபம் பண்ணும்போது, இன்னொருத்தவங்க ஆமென், ஆமென்னு சொல்லாம அமைதியா இருப்பாங்க. இது இயற்கை தான். அத நம்ம மேற்கொள்ளணுங்கிறத பாஸ்டர் நேர்மறையா சொல்றேன். இயேசு கிறிஸ்து கூட கடைசியா ஜெபம் பண்றதுக்கு கொஞ்சம் பேர கூட்டு போய் அங்க ஜெபம் பண்ணாரு. கடைசி ஜெபம் அதுதான். அப்ப 1 மணி நேரமாவது தூங்காம என் கூட சேர்ந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஜெபிச்சாரு. ஆனா திரும்பி வந்து பார்த்தா மறுபடியும் அவங்க தூங்கிட்டு தான் இருந்தாங்க. அது ஜெபத்துல ஒருமனப்படுற ஆட்கள் கிடைக்கிறது ஒரு பெரிய அற்புதம். உங்களுக்கும் நல்ல பிரேயர் பார்ட்னர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வானொலி நிலையத்தின் மூலமா இப்படி நம்ம ஜெப பங்காளர்களாய் இந்த ஊழியத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இப்படி இணைந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிச்சயமா அந்த ஒருமனப்பாடு கிடைக்கும். ஒரு தேவ ஊழியக்காரனோட ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். நண்பர்களோட ஜெப பங்காளர்களோட நீங்க ஜெபிக்கலாம். ஆனாலும் ஒருமனத்தோட ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். அதனால அந்த ஒருமனங்கிறது கணவன் மனைவியா இருக்கலாம். அப்படின்ற மாரி ஒரு குறிப்போட, அதுக்கு வேதத்துல ஆதாரமா 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, பிரிஸ்கில்லாவுக்கும், ஆக்கில்லாவுக்கும் அந்த ஒநேசிப்போர் வீட்டாருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லு. பவுல் அநேகர வாழ்த்துறார். அவருடைய ஊழியத்துல அநேகர் அவங்க கூட இருந்தாங்க. அதுல குறிப்பா அவர் சொல்றது என்னன்னா, இந்த பிரிஸ்கில்லாவையும், ஆக்கில்லாவையும் இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா இருந்திருக்கிறாங்க. இவங்க ஆ எப்படி இருக்காங்கன்னா, யூதர்கள். இவங்க ரோமாபுரி பட்டணத்திலிருந்து துரத்தப்பட்டு, கொரிந்திய பட்டணத்தில சேர்ந்தார்கள். அங்க அவங்க பவுல சந்திச்சாங்க. அவங்க கூடாரம் கட்டுகிற ஒரு தொழிலாளிகளா இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து பவுலும் அந்த கூடாரம் கட்டுற தொழில்ல இணைஞ்சுக்கிட்டாரு. அப்ப அவரு பார்த்ததுல, நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்கில்லாவும், பிரிஸ்கில்லாவும் கணவன் மனைவி 2 பேரும் ஒருமனப்பட்டு பவுலோட நல்லா சேர்ந்து நின்னாங்க. எத்தனையோ கணவன் மனைவி நல்லா இருந்து இந்த கர்த்தருடைய ராஜ்யத்த கட்டுறாங்க. அது ஒரு பெரிய வரம். அதே மாரி கர்த்தர் இந்த ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாவ எங்கெங்கெல்லாம் பைபிள்ல இந்த மாரி ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா பத்தி போடப்பட்டிருக்கோ, அங்க எங்கேயுமே தனியாவே போட்டிருக்காது. நீங்க 3 இடத்துல அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் இந்த வசனங்கள் வருதோ, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லான்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா இடத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு பேர் மட்டும் இருக்காது. 3 பேரும் சேர்ந்து தான் இருக்கும். ஆக்கில்லாவையும், பிரிஸ்கில்லாவையும் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி, அங்க அ ஒவ்வொரு இடத்துலயுமே, ஒவ்வொரு வசனத்திலயும் பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து சொல்லுவாங்க. ஒருவேளை இன்னைக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியாத கணவன் மனைவி இருந்தா, அவங்களையும் ஒருமனப்படுத்த, ஒருமனத்தின் ஆவியானவர் நிச்சயமா அருள் செய்வார். நீங்க விசுவாசத்தோட இருங்க. அ ஏன்னா, நம்ம 2 பேரும் கணவன் மனைவிங்கிறவங்க அ ஒன்னஸ் இன் த ஸ்பிரிட், ஒன்னஸ் இன் த சோல், ஒன்னஸ் இன் த அ எல்லாத்துலயும் அவங்க ஒண்ணா இருக்கிறாங்க. பாடி. அதனால அவங்களால முடியும். ஏன்னா அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். கல்யாணத்தன்னைக்கு இணைச்சு வச்சாங்க. அதுக்கு பிறகு எத்தனையோ மேடு பள்ளங்கள் வரும்பொழுது, ஒருமனப்பட முடியாம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், இன்னைக்கு அவர்களுக்குள்ள ஒருமனப்பாட்டின் ஆவியை கர்த்தர் அனுப்புவாராக. இப்ப செய்தியினுடைய அடுத்த பாயிண்ட்க்கு வர்றேன். முன்னுரை சொன்னேன். தலைப்பு சொன்னேன். தலைப்பு இருவர் ஒருமனப்பட்டால் அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் உண்டு. யார் அந்த இருவர்? கணவனும் மனைவியும். கண்டிப்பா ஊழியக்காரனும் ஒரு விசுவாசியும் ஒருமனப்பட முடியும்.
ஜெப பங்காளர்களோட ஒருமனப்பட முடியும். ஒரு விஷயத்த உயர்வா சொல்றதுக்காக, மற்ற விஷயங்கள நான் தாழ்த்தி, குறைவா கதைக்கல. எல்லாராலயும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியும். ஆனா, ரொம்ப கூடுதலா கணவன், மனைவி ஒருமனப்படுறது கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் அதிகம். அதுக்கு வேதத்துல உதாரணமா ஆக்கில்லாவையும், பிரிஸ்கில்லாவையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். எங்கெல்லாம் ஆஸ்கில்லா, பிரிஸ்கில்லாங்கிற வார்த்தை வருதோ, கணவன் மனைவி பேர் வருதோ, அங்க எங்கேயுமே தனியாவே வந்திருக்காது. முதல் அற்புதமான ஒரு வசனத்துல பார்த்தீங்கன்னா, 2 இடத்துலயும் சேர்ந்து தான் வந்திருக்குது. ஆக்கில்லா பேர் வந்தா பிரிஸ்கில்லா வரும். பிரிஸ்கில்லா வந்தா ஆக்கில்லாவும் வரும். அப்ப கண்டிப்பா இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜெபத்த கேட்கிறப்ப, ஐயோ! எங்களால ஒருமனப்பட முடியலையேன்னு ஒரு கவலையோட இருப்பீங்கன்னா, கண்டிப்பா கர்த்தருடைய ஆவியானவர் கணவன் மனைவி உறவ ஒருமனப்படுத்தி வைப்பார் என்று நான் உங்கள ஆசீர்வதிக்கிறேன். இப்ப எப்படி பாஸ்டர் இப்படி ஒருமனப்பட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 தலைப்ப சொல்றேன். சின்ன சின்ன தலைப்பு. என்னன்னா, வொர்க் டுகெதர், விட்னஸ் டுகெதர், வொர்ஷிப் டுகெதர். திரும்பவும் சொல்றேன். வொர்க் டுகெதர், விட்னஸ் டுகெதர், அப்புறம் வொர்ஷிப் டுகெதர். 3 டபிள்யூ. WWW ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க ஒருமனப்படணும்னு சொன்னா, முதல்ல வொர்க் டுகெதர். ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாவும் பவுல் கூடவே சேர்ந்து கூடாரம் கட்ட போனாரு. கணவன், மனைவி 2 பேரும் ஒரே வேலைய செஞ்சிருந்திருக்காங்க. கூட பவுலும் சேர்ந்திருக்காங்க. கணவன், மனைவியும் சேர்ந்து ஒரு வேலைய ஒரு வேளை கிச்சன்ல 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். இல்லன்னா, இங்கெல்லாம் அயல் நாடுகள்ல எல்லா கணவன், மனைவிக்கும் எல்லா வேலைகளும் செய்வாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. "நீ இந்த வேலைய செய்யி. நீ போய் ஷாப்பிங் போயிட்டு வா. நான் இந்த காய்கறி வெட்டி குடுக்குறேன். ஸோ நீ பிள்ளைகள போய் ஸ்கூல்லேருந்து கூட்டு வந்துரு. நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துடுறேன்." ஏன்னா இங்க வேலை வந்து ரொம்ப கஷ்டம். அதனால 2 பேருமே சம்பாதிச்சா தான் ஓரளவுக்கு சர்வைவல் பண்ண முடியும். இன்னும் நல்லா இருக்க முடியும்னு எல்லா கணவன் மனைவியுமே வேலைக்கு போறாங்க. ஆனா, இங்க என்ன பார்க்குறோம்னா, ஒர்க் டுகெதர் வீடுகள்ல கணவனும் மனைவியும் சேர்ந்து வேலைகள செய்யும்பொழுது, கண்டிப்பா ஒன்ஸ் இந்த ஸ்பிரிட் வரும். அப்படி அ ஒர்க்கு 2 பேரும் "நான் வரல. நீ மட்டும் போய் செய்" அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஒன்னஸ் வரமாட்டேங்குது. நான் எப்பவுமே என்ன செய்வேன்னா, தீர்வுகள தான் கண்டுபிடிப்பேனே தவிர, பிரச்சனைகள பேசவே மாட்டேன். நம்முடைய மைண்ட் வந்து பிரச்சனை பக்கம் போச்சுன்னா, கவலை வரும், சோர்வு வரும், டிப்ரஷன் வரும். ஒரு மாரி தளர்ந்து போயிடுவோம் நம்ம. கர்த்தர் மேல மனசஞ்சலமா மாறிடுவோம். அதுக்கு பதிலா, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஏன் நம்மளால ஒருமனப்பட முடியலன்னு யோசிச்சா, ஆக்கில்லாவும், பிரிஸ்கில்லாவும் எப்படி ஒருமனப்பட்டுருக்காங்கன்னா, அவங்க வொர்க் டுகெதர். அதனால தான் பவுல் வந்து அவங்க சொல்றாங்க, என் கூட சேர்ந்து வேலை செஞ்சாங்க. அவங்க அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க பவுல் புறப்பட்டு 6 மாசத்துக்கு பிறகு புறப்பட்டு போறப்ப, இவங்களும் அவங்க கூடவே போனாங்க. அங்க போயிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து, இவங்க தான் அப்பல்லோங்கிற ஒரு ஊழியக்காரன தரிசனம் காட்டினாங்க. அதாவது சேர்த்து வச்சாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாப்பா, ஒருத்தவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தவங்கட்ட இருக்கிற அபிஷேகம் இன்னொருத்தவங்களுக்குள்ள கடந்து போகும். ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கிற ஜெப ஆவி இன்னொருத்தவங்களுக்குள்ள கடந்து போகும். ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள் கடந்து போகும். நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சேர்ந்து வேலை செஞ்சா, அந்த கருத்து வேறுபாடுகள் வருது. சண்டை வரும். நான் நினைக்கிற மாரி செய்ய மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு முதிர்ச்சி, மெச்சூரிட்டி வரணும். எப்பவுமே ஒரு கருத்துக்கு இன்னொரு கருத்து ஒத்து தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. எதிர்கருத்தா இருந்தா கூட, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்துட்டா, ஒருமனப்பாடு எல்லாருக்கும் வந்துரும். நமக்கு கான்ஃப்ளிக்ட் முரண்பாடுகள் ஏன் வருது? இப்ப ஆக்கில்லாவுக்கு ஒரு கருத்து. "அத போய் ஆணி எடுத்துட்டு வா. நம்ம இந்த கூடாரத்த அடிக்கிறது சுத்திய கொண்டு வராங்கன்னு" சொன்னாங்க. இவரு வந்து இல்லங்க, நான் முடியலன்னு சொல்லி அவங்க இந்த வேலைய செய்ய வேண்டாம். முதல்ல போய் அந்த கூடாரத்த துணியெல்லாம் மடிச்சு வைக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அப்ப 2 பேரும் சொல்ற கருத்துக்கள் சரிதான். ஆனா வித்தியாசமான கருத்துக்கள் வரும்போது கோவப்படுவாங்க. கோபம் ஏன் வருதுன்னா, நான் நினைக்கிற மாரியே அவங்களும் செய்யணும். நான் நினைக்கிற மாரியே மற்றவங்க வேலை செய்யணும். சில பேர் கோப்ப கழுவுனா கூட, பாத்திரம் கழுவுனா கூட ரொம்ப சுத்தமா கழுவுனேன்னு சண்டை போடுவாங்க. கவனிங்க, ஒரு கருத்துக்கு இன்னொரு கருத்து எப்பவுமே அ தீசிஸ், ஆன்டிதீசிஸ். இது 2ம் சண்டை போட்டுக்கிற மாரி கான்ஃப்ளிக்ட் வந்தப்ப, நம்ம என்ன பண்றோம், அங்க ஒரு புது கருத்து உண்டாகும். அப்பதான் அந்த லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். 2 பேர் ஒர்க் இப்ப நீங்க ஐடி பீப்பிள்லாம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணும்பொழுது, கண்டிப்பா நெறைய பிரச்சனைகள் வரும். சேர்ந்து வேலை செஞ்சா கண்டிப்பா பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணுமே தவிர, கோவப்பட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு போக்கூடாது. இப்ப கடந்த செய்தியில கூட நம்ம அன்ப பத்தி கேட்டோம். அன்புல இருந்தா 1000 கருத்து வேறுபாடுகள் வந்தாலும், அதுல வெறுப்பு வராது. ஹர்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல. வெறுப்பு வந்தா தான் ஆட்டோமேட்டிக்கா என்ன பிரச்சனை வரும்னா, அங்க வெறுப்பு வந்துட்டு அது நெருப்ப விட மோசம்.
அப்பதான் கசப்பான வேர் வந்துரும். எந்த இடத்துலயுமே வெறுப்பு வராம பார்த்துக்கணும். கோவப்படலாம், சண்டை போடலாம். அதெல்லாம் அந்த நிமிஷத்தோட முடிச்சிடணும். அப்போ வொர்க் டுகெதர் அந்த சேர்ந்து வேலைகள செஞ்சோம்னா, கண்டிப்பா கருத்து வேறுபாடுகள் வரும். அங்க சண்டைகள் வரும். சண்டைன்னா செல்ல சண்டைகள். இவரு சொல்றதுக்கு அவங்க சொல்றது. வாய்ஸ அதிகப்படுத்தாம, ரொம்ப கத்தி உயர்த்தி பேசி, பதட்டப்படுத்தாம, தான் சொல்ல வர்ற கருத்த அடுத்தவங்களுக்கு புரியிற மாரி சொன்னாலே, அவங்க வொர்க் டுகெதர் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா ரொம்ப சந்தோஷம். அதுலயும் கணவனும் மனைவியும் சேர்ந்து நான் நெறையா கடைகள்ல பார்த்துருக்கிறேன். மனைவி கல்லாப்பட்டில இருப்பாங்க. அவங்க அந்த கேஷ் பாஸ்ட்ல இருப்பாங்க. கணவன் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவார் மளிகை கடைகள்ல. சேர்ந்து வொர்க் பண்ணும்பொழுது, அப்ப ரொம்ப நல்லா அவங்களுக்குள்ள ஒன்னஸ் இந்த ஸ்பிரிட் இருக்கும். கார் 2 பேருமே ஓட்டுவாங்க. அந்த ஒரே நேரத்துல 2 பேரும் ஓட்ட முடியாது. இப்ப கணவன் ஓட்டிட்டு வராரு. அவரு ஒய்ஃப்ட்ட சொல்லி, "நீ கொஞ்ச நேரம் கார் ஓட்டு. நான் கொஞ்ச நேரம் கார் ஓட்டுறேன்." மாத்தி மாத்தி கார் ஓட்டுறது. சமையல், அப்புறம் குழந்தைகளுடைய வளர்ப்பு, அப்புறம் பணம் சம்பாதிக்கிறது, அப்புறம் உறவினர்கள போய் பார்க்கறது. ஏன் ஆலயத்துக்கு கூட கணவனும் மனைவி சேர்ந்து போய், சேர்ந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறப்ப, அந்த ஒருமனப்பாடு தன்னால வந்துரும். இதெல்லாம் எங்க தொடங்குதுன்னா, வொர்க் டுகெதர். அதுக்கு யார உதாரணமா சொல்றேன்னா, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாவ சொல்றேன். அவங்க வொர்க் பண்ணது சேர்ந்து பண்ணாங்க. ஒரு 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாலும் சண்டை தான் வரும். 2 பேரும் சேர்ந்து பேசினாலும் சண்டை தான் வரும். சண்டை வருதுன்னு சொல்லி, அத தீர்வு கண்டுபிடிக்கணுமா? வெறுப்பு வரணுமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. வெறுப்ப விதைக்கிறது, அந்த கசப்ப விதைக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் சத்துருவானவன் நித்திரையா இருக்கும்போது களைகள விதைப்பான். நம்ம களைகள விதைக்கிறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. அந்த களைகள பிடுங்கி எறிஞ்சிரணும். ஏன்னா கசப்பான வேர் முளைச்சிருச்சுன்னா, சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. நெறைய பேரு அ ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா, வேலை செய்யாம கசப்பு வந்துரும். அந்த வேலைய விட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. வேலையில வேணா மாறலாம். ஆனா ஜெபத்துல நமக்குன்னு நல்ல ஜெப பங்காளர்கள் இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம என்ன நினைக்கிறோமோ, அத அவங்க பாரத்தோட ஜெபிப்பாங்க. அவங்க ஜெபிக்கிற மாரி நம்மளும் ஜெபிப்போம். அந்த 2 பேருக்குமே கண்ணீர் கசிந்து, அந்த கண்கள் உருகி நம்ம ஜெபிக்கணும்னா, கண்டிப்பா நமக்கு என்ன தேவை தெரியுமாங்க? அங்க ஒருமனப்பாடு வேணும். அது கணவன் மனைவிக்கு வரும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அப்ப சேர்ந்து வேலை செய்யணும். ஒர்க் டுகெதர் வேலைகள பிரிச்சுக்கணும். நான் நெறையா வேலை செய்றேன். நீ கம்மியா வேலை செய்ற. நீ தப்பு தப்பா செய்ற. நான் சரியா செய்றேன். நீ பிழை விட்டுட்ட. நீ பொய் சொல்ட்ட. இப்படிலாம் சண்டை போட்டுட்டு வெறுப்ப உண்டு பண்ணிக்காம, இதுதான் இயல்பு. அத புரிஞ்சுகிட்டு, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அன்புன்னு சொல்றதே அண்டர்ஸ்டாண்டிங் தான். புரிந்து கொள்ளுதல் தான். அது வந்துட்டாலே சேர்ந்து வேலை செய்யலாம். முதல் குறிப்பு முடிஞ்சிருச்சு. 2வது விட்னஸ் டுகெதர் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறப்ப, 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை செய்யும்போது, மற்றவங்களுக்கு அது சாட்சியா இருக்கும். மற்ற ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் சாட்சியா இருக்கும். புறமத பிரிவுல உள்ளவங்களுக்கும் பார்ப்பான். இந்த கணவன், மனைவி எப்படி இருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சாலே, ஒருமனப்பட்டாலே, அவங்கள கர்த்தர் என்ன தெரியுமா செய்வாரு? சாட்சியா நிறுத்திருவாரு. நம்மளால சாட்சியா நிற்க முடியாததுக்கு என்ன காரணம்னா, நம்மகிட்ட அந்த ஜெப வல்லமை இருந்தாலே, பரிசுத்த ஆவியானவர் தன்னால வந்துருவார். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்றது வேற, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி அசைவாடுறது வேற. நம்ம கண்டிப்பா நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பணும்னா, நம்ம வேலையில நல்லா உண்மையா வேலை செஞ்சோம்னாலே, கர்த்தர் பார்ப்பாரு. இவன் உலக வேலையே இவ்வளோ நல்லா செய்றானே! இவன் ஊழியத்த எந்த அளவுக்கு செய்வான்னு, அவரே நம்மள ஊழியத்துல வேறு பிரிச்சு கொண்டு வந்து, ஊழியத்துல அவரே பயன்படுத்துவார். உலக வேலை செய்யறதை விட, ஊழியம் செய்யும்பொழுது கர்த்தரே என்னை உண்மை உள்ளவன் என்று நம்பி, இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறார். ஊழியத்துக்குள்ள வரும்பொழுது, கர்த்தர் எதிர்பார்க்கிறது உண்மைதான். நம்ம டேலண்ட் இருக்கான்னு பார்க்க மாட்டாரு. திறமை இருக்கான்னு பார்க்க மாட்டாரு. நம்மட்ட உண்மை இருக்கான்னு பார்ப்பாரு. வொர்க் டுகெதர் 2வது விட்னஸ் டுகெதர். நம்ம சாட்சியா நிற்க முடியும். கணவனும் மனைவியும் சாட்சியா இருந்து, உங்க பிள்ளைகள நீங்க நல்லா ஜெப ஆவியில வளர்க்க முடியும். நீங்க போற சபைகள்ல நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். இந்த கனடா தேசத்துக்கே, ஐரோப்பா தேசத்துக்கே, இலங்கை தேசத்துக்கு எல்லா தேசங்களுக்கும் 2 பேர் மட்டும் ஒருமனப்பட்டுட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அகில உலகத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அடுத்தது கடைசியா 3வது பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாரி வொர்ஷிப் டுகெதர். இது எப்படின்னா, நம்ம பாட்டு பாடுறது 2 பேரும் சேர்ந்து பாட்டு பாடலாம் ஒரே குரல்ல. ஆனா 2 பேரும் சேர்ந்து பேச முடியாதுன்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சேர்ந்து பேசினா சண்டை வரும். சேர்ந்து பாடுனா ஒன்னஸ் இந்த ஸ்பிரிட் வரும். அப்போ ஒருமனப்பாடு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, சேர்ந்து பாடணும்.
குடும்பமா சில பேர் கொஞ்சம் தூக்கி பாடுவாங்க, சில பேர் இறக்கி பாடுவாங்க, சில பேருக்கு சுருதியில பாட வராது. எல்லா வீடுகள்லயுமே கணவன் கொஞ்சம் பேஸ் வாய்ஸ்ல பாடுவாரு. சகோதரிகள் கொஞ்சம் கீச் குரல்ல பாடுவாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. இங்க அழகுக்கு பாடல. ஆராதனையில பாடும்பொழுது அழகு முக்கியம் இல்ல. கர்த்தர் குடுத்த ஜீவ சுவாசத்துல நம்ம கர்த்தருக்கு பாடல பாடுறோம். அதனால என்ன? நன்மை செய்தபடியால் அவரை பாடுகிறோம். நீங்க இந்த மாரி குடும்பங்கள்ல 2 பேர் சேர்ந்து பாடுனா, 2 பேர் சேர்ந்து வொர்ஷிப் பண்ணா, தொழுகை பண்ணா, கண்டிப்பா ஒரு மனப்பாடு வரும். அப்பன்னா, இன்னைக்கு இந்த வேளையில நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மனப்பாடு வர்றதுக்கு என்னங்க செய்யணும்? ஒர்க் டுகெதர். 2வது விட்னஸ் டுகெதர். 3வது கண்டிப்பா வொர்ஷிப் டுகெதர். இது இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வொர்ஷிப் பண்ணி விட்னஸ் வரும். விட்னஸ் வந்தா வொர்க் பண்ணுவீங்க. இந்த பக்கம் ரிவர்ஸ்லயும் யோசிக்கலாம். அந்த பக்கமும் யோசிக்கலாம். நீங்க எங்க வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு ஆழமா பரிசுத்த ஆவியில ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் எடுக்கணும்? அப்டின்னா, எந்த இடத்திலயுமே தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தா, நமக்கு அங்க வெறுப்பு வராது. அங்க கசப்பு வராது. அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச மாரி அவங்கவங்க செய்றாங்க. ஒரு 2டே பட்டன் தான். நம்ம லைக் பண்ணலாம். நமக்கு டிஸ்லைக் பண்றதுக்கு முடியாது. அவங்கவங்களுக்கு இருக்கிற திறமையில, அவங்கவங்களுக்கு இருக்கிற வேத வெளிச்சத்துல அவங்கவங்க வாழ்க்கைய வாழ்றாங்க. நான் நெனைக்கிற மாரி இன்னொருத்தவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறப்ப தான், நமக்கு நம்ம அளவுகோல்படி பார்க்கும்பொழுது தான், அங்க கருத்து வேறுபாடுகள் வருது. அங்க முரண்பாடுகள் வருது. என்னடா நான் நெனைச்ச மாரி அவரு வாழ மாட்டேங்கிறாரு. என்கிட்ட அன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. பாஸ்டர் நாங்க நெனச்ச மாரி நாங்களே வாழ முடியல. அப்படி இருக்கும்போது, நான் நெனச்ச மாரி இன்னொருத்தவங்க எப்படி வாழ்வாங்க? அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நம்முடைய எதிர்பார்ப்பே தப்பு. நான் நெனைக்கிற மாரி இன்னொருத்தவங்க வாழணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமே, அங்க பிரச்சனை. நான் நெனைக்கிற மாரி என்னால தான் வாழ முடியும். கண்டிப்பா. அத மாரி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்னைக்கு இந்த வார்த்தைய கேட்கிற நீங்க, வொர்ஷிப் டுகெதர். நீங்க கண்டிப்பா வொர்ஷிப் பண்ணலாம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. குடும்ப ஜெபம் பண்றதோ, இல்ல சர்ச்ல போயிட்டு ஒரே சபையில, ஒரே இடத்துல கணவனும் மனைவி சேர்ந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறப்ப, பிள்ளைகளும் தன்னால ஜாயின் பண்ணிப்பாங்க. நம்ம கணவன், மனைவி 2 பேர் ஒருமனப்பட முடியலன்னா, உலகத்துல வேற யாருங்க ஒருமனப்பட முடியும்? இங்க நான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவ பத்தி எடுத்தேன். பவுல் அவரு போறாரு ஊழியத்த முடிச்சுட்டு. ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவும் பவுலுடைய கழுத்த கட்டிட்டு அழுதாங்களாம். கப்பல் வரைக்கும் போனாங்களாம். கடைசி வரைக்கும் கட்டிட்டு அழுதுட்டு அவங்க கூடவே போயிருக்கிறாங்க. ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாவ அவர் வாழ்த்துறாரு. என் பிரயாணங்கள்ல கூட இருந்தாங்க. எனக்காக அவங்க கழுத்த குடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் உங்களுக்கு அந்த மாரி ஒருமனப்பாட்டின் ஆவியோட ஜெப பங்காளர்கள கர்த்தர் குடுக்கணும். நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பணத்த குடுத்து ஜெபிக்க வைக்க முடியாது. பாசத்த குடுத்தும், பக்திய குடுத்தும் தான் இன்னொருத்தவங்கள ஜெபிக்க வைக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லா தெரிய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு பாசத்தோட கண்ணீர் கசிந்து, கண்ணீர் மல்கி, அந்த பாரத்தோட ஜெபிக்கிற பிள்ளைகள நிச்சயமா கர்த்தர் குடுப்பார். நீங்க உங்களுக்குன்னு ஜெபிக்கிற ஒருமனப்பாடுள்ள ஜெப பங்காளர்கள, ஜெபிக்கிற வீரர்கள நீங்க கண்டுபிடிக்கணும். இயேசு கிறிஸ்து 3 பேர ஜெபிக்க கூட்டு போனாரு. அவங்க தூங்குனாங்க. ஆனா அப்படி இல்ல. உங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா ஒரு 3 பேரு, நீங்க சொல்லாமலேயே உங்களுக்கு வெல் விஷரா இருக்கணும். கண்ணீர் கசிந்து, கண்ணீர் மல்கி, உங்க கூட ஜெபிக்கிறப்ப அவங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவங்களா கர்த்தர் கண்டிப்பா குடுப்பார். இந்த மாலை வேளையில நான் உங்களுக்காக இப்ப ஜெபிக்க போறேன். எனக்கு திடீர்னு நான் இன்னைக்கு இந்த இதுல இணைஞ்சேன். அப்ப பாஸ்டர் எனக்கு கர்த்தருடைய வார்த்தைய குடுக்குற ஒரு வாய்ப்பு வந்துச்சு. நான் எதுவும் ஆயத்தப்படுத்தல. அப்படியே டக்குனு ஆவியில் தோணுச்சு. அந்த செய்திய அப்படியே உங்களுக்கு நான் குடுத்துருக்கிறேன். இத நான் ஒரு செய்தியா கூட குடுத்தேனான்னு சொல்ல முடியல. ஆனாலும் உங்க கூட ஆவியானவர் பேசியிருப்பார். ஏன்னா இந்த நாட்கள்ல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அனாதைகளா இருக்கக்கூடாது. நமக்காக ஜெபிக்கிற ஒரு 3 பேராவது வேணும். அவங்க எப்படின்னா ஜெப குறிப்பு சொல்லாமலேயே ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கைய அவங்க பார்த்து நேசிக்கணும். அப்படி ஜெபிக்கிற ஒரு உறவு கணவன் மனைவி உறவு. ஏன்னா, அவங்க ஒண்ணா சேர்ந்து ஸ்பிரிட்ல இருப்பாங்க. அதுக்கு வேதத்துல இருக்கிற உதாரணம் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. அவங்கள பவுல் வாழ்த்துனாரு. இன்னைக்கும் நான் இந்த ஜெபக்குழுல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். இப்ப தான் நான் ஜாயின் பண்ணேன். அதனால இத செய்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அந்த அந்த நான் இந்த நிறுவனத்த செய்ற கணவன் மனைவிய ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்த செய்ற பிள்ளைகள ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இணைந்திருக்கிற பிள்ளைகள ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருக்கும் எனக்கு பாஸ்டர் ஜெபத்துக்கு நல்லா கண்ணீர் கசிந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற என் கூட
ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவங்க கிடைச்சிட்டாங்க பாஸ்டர் அப்படி நீங்க சொல்லக்கூடிய விதத்துல கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆக்கில்லாவா பிரிஸ்கில்லாவா உங்களுக்கு ஒருமனப்பட்டு ஜெபிக்க உங்க கணவன் மனைவி உறவும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போறேன். சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான பிள்ளைகளை உடைய அன்பின் கைகளில் கொடுக்கிறோம். அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்வீராக. இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் ஜெப பங்காளர்கள் அவர்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ஒருமனப்பட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் ஒர்க் டுகெதர். அவங்க சேர்ந்து வேலைகளை செஞ்சாங்க. சேர்ந்து வேலைகளை செய்யும்போது அவங்க சேர்ந்து சாட்சியா இருந்தாங்க. சாட்சியா இருக்கணும்னா அதுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும் அல்லவா? பரிசுத்தாவி இல்லாமல் அவர்கள் பலனடைய முடியாது. யூதயாவிலும் சமாரியாவிலும் சாட்சியா இருக்க முடியாது. பரிசுத்தாவி இல்லாம எப்படி மாமிசத்துல நாங்க எப்படிப்பா சாட்சியா இருக்க முடியும்? தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியானவர் அளவில்லாமல் நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானுடைய அபிஷேகம் நிரப்பப்படும்படியா செபிக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல எங்களுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் அதிகமாய் தேவை கர்த்தாவே. எங்களுக்காக பாரப்பட்டு, எங்களுக்காக கண்ணீர் கசிந்து, எங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெப பங்காளர்களை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தரும்படி ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைக்கிற மக்கள் ஏராளமாய் இணைந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒருவருக்காக ஒருவர் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஜெப அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். மூன்றாவதாக வொர்ஷிப் டுகெதர். ஆம் தகப்பனே, இந்த ஐக்கியத்தில் இருக்கிறவங்க மாற்றம் இல்லை. எல்லா இடத்திலும் கனடா தேசம் முழுக்க, ஐரோப்பா தேசம் முழுக்க, இலங்கை தேசம் முழுக்க, இந்தியா தேசம் முழுக்க, ஏன் உலகத்தின் எல்லா இடங்களிலும் ஜெபக்குழுக்கள் ஏற்படட்டும் ஐயா. வார்த்தைகளை பேசுவது நல்லது ராஜா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம் அன்றைக்கு அசூசியா ஸ்ட்ரீட்ல எப்படி அபிஷேகம் இறங்கி அது ஒரு பெரிய எழுப்புதல் வந்ததோ, அப்படியே இன்னைக்கு இந்த தேசத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வரட்டும் இயேசுவின் நாமத்துல. ஒவ்வொருவரையும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவாய் இணைப்பீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அந்த ஒன்வஸ் இந்த ஸ்பிரிட் வரட்டும். அது வர முடியாதபடி தடை பண்ணுகிற மாறுபட்ட கருத்துக்களை கர்த்தாவே அவர்கள் புரிந்து கொண்டு ஒரு புது கருத்து உண்டாகும்படியாய் அவர்களுக்குள்ளே நீர் ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் வரும்பொழுது யாரோ தனக்குரியது என்று சொல்லவே இல்லையா, எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில பார்க்கிறோமே. ஆம் தகப்பனே, நாங்க எல்லாம் சொல்றோமே தவிர என்ன கொண்டு போக போறோம்னு, நாங்க கொண்டு போக போறதெல்லாம் ஆத்துமாக்கள் தான். அவனவனுடைய கிரியைகள் தான் அவனோடு கூட வரும் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா நாங்க செஞ்ச கிரியைகள் தான் எங்களோடு கூட வரப்போகுது ராஜா. எனவே நாங்க செய்யற கிரியைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெப அபிஷேகத்தை எங்களுக்கு தந்துள்ளும்படி ஜெபிக்கிறோம். என் மனம் குளிர்ந்து, என் உள்ளம் குளிர்ந்து இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கும் உங்களுக்கு ஜெப பங்காளர்கள் கிடைக்கட்டும். அதுவே இன்னைக்கு இந்த ஜெபத்துல கிடைக்கிற ஆசீர்வாதம் எல்லாருடைய இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்யும். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவருடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்றுவேன்னு சொன்னீர். 3ஆம் நாள்ல அந்த ஆலயத்தை இடிச்சு போட்டு ஆலயத்தை கூட எழுப்புவேன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் ஆனா எங்க சரீரமாக ஆலயத்தை இடிக்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எழுப்பும் இயேசுவின் நாமத்தில். ஆத்துமா ஒவ்வொன்றும் கொழுப்பையும் நிலத்தையும் உண்டது போல ஒவ்வொரு ஆத்துமாவும் திருப்தியா இருக்கட்டும், பூரிப்பாய் மாற்றும். நாங்க ஆத்துமாவில பூரிப்பா இருந்தாதானே அநேகருக்கு நற்செய்தியை சொல்ல முடியும். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பூரிப்பாய் மாற்றும் ஆண்டவரே. ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கட்டும், தொடர்ந்து அது எரிந்து கொண்டே இருக்கட்டும். இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெயை ஒவ்வொருவருடைய ஆவியிலும் கர்த்தர் ஊற்றும்படி செபிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல இந்த ஊழியத்தை பிரதிஷ்டை செய்து ஆசீர்வதிக்கிறப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல இணைத்து வைத்ததற்காக ஸ்தோத்திரம். அநேக பவுல்களுக்கு ஊழியர்களுக்கு நாங்கள் கழுத்தையும் கொடுக்கத்தக்கதா எங்களுக்குள்ள ஒரு அன்பின் ஆவியை ஊற்றினதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் நம்ம கைகளை இதயத்துல வச்சு சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், சிஸ்டர், ஆமென். அதிகமா நன்றி டைம் பாஸ்டர். எடுத்துட்டேனா?
இல்ல பாஸ்டர், இன்னும் உங்களுக்கு 8 நிமிடங்கள் இருக்கின்றன. எனக்கு தெரியாது சிஸ்டர். ஆனா யா, திடீர்னு நானு நீங்கள் நீங்க பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தை முதலாவது நல்ல அருமையான அபிஷேகத்துல நிரம்பி அர்- கொடுத்த சிஸ்டர். ஆமென். கண்டிப்பாக ஆவியானவரோடு உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாக எங்களுக்குள்ளே ஒரு எனக்கு என்னன்னா ஒருமனப்பாடு சிஸ்டர், வந்து இந்த வார்த்தைகள கேட்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு ஜெப பங்காளர்கள் வேணும். அதாவது நான் சொன்னது மாரி சொன்னதையே திரும்ப சொல்ல விரும்பல. நமக்கு வந்து அந்த பிரேயர் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது கடவுளுடைய பெரிய கிருப. வொர்க் ஆமென். டுகெதர், வொர்ஷிப் டுகெதர், விட்னஸ் டுகெதர். 3 ஆமென். கலந்துக்கிட்டு செய்யும். கண்டிப்பா ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாவை போல நம்ம ஐக்கியத்துல ஒவ்வொருவரும் இணைந்து ஜெபிப்பார்களாக. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ காட் பிளஸ் யூ. பாஸ்டர். நன்றி, நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். நல்ல ஆழமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஒரு ஒரு இடத்தில் ஐக்கியம் இல்லாவிட்டால் நிச்சயமாக அந்த ஆவிக்குரிய ஜீவியம் கட்டப்பட மாட்டாது. ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட மாட்டாது. அது கணவன் மனைவி என்ற அந்த உறவுக்குள்ள வலுப்படுத்தி அந்த உறவை மேன்மைப்படுத்தி தகப்பனே இணைத்து மனுஷன் இணைத்து அதனால் கடவுள் இணைத்தது மனுஷன் இருக்கட்டும் சொல்லி இணைத்து அந்த உடன்படிக்கை உறவுக்குள்ள உண்மையா இருந்து நீங்கள் கட்டப்படும் போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டப்படும், ஆசீர்வாதமாக மாற்றப்படும். இந்த ஆசீர்வாத சுதந்திரிப்போம் என்பதை அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கூட வெளிப்படுத்தினீர்கள். ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொண்டு பாஸ்டர். நன்றி. இந்த அருமையான வார்த்தை எங்களுக்கு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கர்த்தரை